திருவோண நட்சத்திரம் பாரக வருடத்தினுடைய பலன்கள். குழப்பங்கள் நிறைஞ்ச வருஷங்க இது. கடந்த வருடத்தை நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாரக வருடத்தில் குழப்பம் தீருமா தீராதா, குழப்பங்கள் மீண்டும் வருமா வராதா இப்படின்ற கேள்வி நீங்கள் வச்சுருக்கீங்க. எனக்கு என்ன நல்லது நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பான முறையில் கடந்த ஆண்டும் சரி, வரக்கூடிய பாரக வருடம் சரி, நல்லது மிகுதியாக நடக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த பாரக வருடம் அப்படிங்கிறது. என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம், குழந்தை, வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, இந்த 6-7 விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குழந்தை இல்லைன்னு சொல்லிங்களா, குழந்தை கிடைக்கும். வீடு இல்லைன்னு சொல்லிங்களா, வீடு கிடைக்கும். திருமணமே நடக்கலைன்னு சொல்லிங்களா, திருமணம் கண்டிப்பான முறையில் வரன் அமையும். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா குழப்பங்களும் தீரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறது இந்த பாரக வருடம் தான். வீட்டுக்கு கடன் அடைக்க முடியலன்னு தடுமாறிங்களா, கடன் அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஏதேனும் ஒரு வகையில் ஏதோ ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அது ஒரு லாக்கான ஃபைனான்ஸு, அதை ஒருத்தர் மூலம் பணத்தை வாங்கி அந்த ஒரு லோனை கட்டிட்டு இன்னொரு பக்கம் லோனை திருப்பி வச்சு வட்டி இல்லாத கடனுக்கு மாற்றி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாரக வருடத்தில் ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு துணை அப்படிங்கிறது இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும். நான் போகிற பாதை தான் சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய வீக்னஸ் தான். நம்ம வந்து இன்னொருத்தர் வழிகாட்டும் போது அந்த வழியை பிடிச்சு நடந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். குழப்பங்கள் அதிகமாக வரும், பிரச்சனைகள் தீரும், வழக்குகள் தீரும். வழக்குகள் ஏற்பட்டு தான் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். போக்குவரத்தில் மட்டும் ரொம்ப நிதானமும் கவனமும் தேவை. அதிவேகமாக போகக்கூடாது, கவனமாக போகணும். நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் வேலூரில் இருக்கக்கூடிய காவேரி பாக்கத்தை சேர்ந்த திருப்பார் கடலில் உள்ள அலமேல் மங்கை வெங்கடேச பெருமாள்.